நீதிமொழிகள் 16 नीति वचन 16वां अध्याय पे 29 வாசிப்போம். 29वां वचन पढ़े। நீதிமொழிகள் नीति वचन 16 16वां अध्याय 29 வாசிங்க. 29वां वचन सब खोल। கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். उपद्रवी मनुष्य अपनी पड़ोसी को फुसलाकर कुमार्ग पर चलाता है। அந்த வார்த்தை நல்லது பாருங்க. वचन को देखे 16:29 29वां वचन 16:29 16वां अध्याय। கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டுறான். उपद्रवी मनुष्य अपने पड़ोसी को फुसलाकर कुमार्ग पर चलाता है। சில நேரத்தில் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது. कुछ समय हम सभी के साथ दोस्ती नहीं रख सकते हैं। நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினீங்கன்னா நயங்காட்டுகிறவனெல்லாம் உனக்கு நல்ல நண்பன் நினச்சின்னா உனக்கு கொண்டு போய் ஏதோ பாதாளத்தை தலை போறான்னு அர்த்தம். अगर कुछ लोगों के साथ अगर आप दोस्ती रखे, वे अच्छे सोच रहे थे, वे आपको गड्ढे में लेके जाके ஒரே நாள்ல தள்ள உன்னை एक दिन में आपको नहीं गिराता நயங்காட்டி है। फुसलाकर அவனை उनको நலமல்லாத வழியில கொண்டு போறானா. கொஞ்சம் கொஞ்சமா வாப்பா இப்படி டர்ன் பண்ணிக்கப்பா, இப்படி டர்ன் பண்ணிக்கப்பா, இப்படி டர்ன் பண்ணிக்கப்பான்னு தேவையில்லாத பாதையில கொண்டு போய் எங்கேயோ தள்ளி விடுறானா. ऐसा मोड़ कर कुमार्ग के रास्ते में चलाता है। இவனுக்கு தோணுதான் ये खुद सोचता है சூப்பரான ஆலோசனை கொடுக்குறான். इतना अच्छा आलोचना ஐயோ किया है, ரொம்ப நல்லா பேசுறான். इतना अच्छा से बात कर रहा है। நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம் நான் நினைக்கிறதே பேசுறான் பிரதர். मैं जो सोचता वही वो बताता நீ है। நினைக்கிறத பேசல, आपकी सोच को नहीं நீ बताता நினைக்கிறது है। தப்பு, आपका सोच बुरा है, அது ஞானத்தோட கனெக்ட் ஆகல, ज्ञान के साथ नहीं मिला அவன் हुआ அதை है। புடிச்சிட்டான். वह उसे पकड़ लिया, உன்னை என்ன செய்யறான்? अब आपको क्या அந்த करता है? பாதையில கொண்டு போயிடறான். उस அவனை मार्ग में लेकर चले जाता है। இந்த மாதிரி ஆள்லாங்கிறாங்க தெரியுமா? ऐसे मनुष्य है, पता है आपको? தெரியுமா தெரியாதா? आपको पता है कि नहीं? நான் ஊழியத்தில் இருக்கிறேன் பாருங்க. पास्टर सेवकाई में है, ஒருத்தர் சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं அந்த ஃபண்ட்ஸ் எடுக்குங்க, उस फंड्स को जो है आप இந்த வேலை செய்யலாம், इस कार्य को कर सकते ப்ராஜெக்ட் பண்ணுங்க, हैं। अब इस प्रोजेक्ट को करें, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. कुछ ना कुछ कार्य करें। சொல்லுவோம் அதுக்கெல்லாம் கடவுள் என்ன அழைக்கல. परमेश्वर ने मुझे उसके लिए नहीं बुलाया। இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைங்க, इस प्रकार के एक नहीं, அப்படியே வரிசையா வருவான். जो है बहुत लोग आते हैं। அப்படியெல்லாம் வந்து கண்ணு முன்னாடியே காமிப்பாங்க. वे लोग आंखों के सामने आकर दिखाते हैं। தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? आपको पता है क्या? சாதாரணமாக நினைக்காதீங்க. अब साधारण रूप से ना सोचे। ஒரு முறை எல்லாம் ஒருத்தர்லாம் வந்து காமிச்சது அந்த அமௌண்ட்டு சொன்னா நீங்களாம் சேர்லி ஹார்ட் அட்டாக் ஆகிடும். आप अगर एक जन आकर जो मुझे बताया था, वो अमाउंट बताया, तो चेयर में हार्ट अटैक आ जाएगी। அமெரிக்கன் மணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உனக்கு வரப்போகுது, நீ வந்தீங்கன்னா எல்லாம் பண்ணிடலாம், நீ ரெடி பண்ணிக்க கூப்பிட்டே போயிட்டாரு. போய் ஆடிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பேச வச்சுட்டேன். நான் பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னா நான் உள்ள உஷாராகிறேன். இல்லை இது ஏதோ வாங்க ஆகுது. देखिए अमेरिका का जो அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? अमेरिका का जो पैसा है, जब उनको बता रहे थे, ஃபோனில் இருந்தால் கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்க. अगर फोन में अगर आपके पास है तो कैलकुलेटर ऑन कर। 52 மில்லியன் 52 मिलियन எவ்வளோ அமௌண்ட்டு நினைக்கிறீங்க? यूएस। எவ்வளோ தெரியுமா இந்தியா காசுக்கு? पता है कितना है हमारे भारतीय? யாராவது டக்குன்னு சொல்ல முடியுதா? 52 மில்லியன் இன்டூ 18 போடுங்க. இது 86 இருக்கலாம், 80 போடுங்க. என்ன பதர் வருது? கிட்டத்தட்ட 500 கோடி. लगभग जो है 500 करोड़ रुपए। யோசிச்சு பார்த்தீங்களா? सोच सकते हो क्या எவ்வளோங்க? कितना है? சொல்லுங்க. कितना है बोले? எப்படி இருக்கும் எனக்கு? कैसा रहेगा पास? சூப்பரப்பா. बढ़िया है भाई, வாழ்க்கையில் அடிச்சுரா நமக்கு. जीवन में एक अच्छा मार्ग खुल गया। 500 கோடி 500 करोड़ தெரு கோடிக்கு தான் போகணும். அதெல்லாம் நம்பி போயிருந்தா இன்னைக்கு பாஸ்டராக இருந்திருக்க மாட்டேன், நான் பிச்சைக்காரன் ஆகிட்டு போனேன். पास्टर नहीं हो सकते थे, परंतु कोई भिखारी हो। நிச்சயமா ஒன்றும் நடந்திருக்காதுங்க. निश्चय कुछ नहीं हुआ होगा। ஒரே நாள் அப்படியே ஆண்டவர் லைட்டை கொடுத்து எல்லாம் நம்பாத வேணாம். இதெல்லாம் एक ही दिन में परमेश्वर ने एक रोशनी दी, ऐसे मत भरोसा कर। வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். क्योंकि वचन कहता है परमेश्वर का आशीर्वाद जो है அதனோடு அவர் வேதனையை கூட்டார். उसके बाद में जो वेदना को नहीं बढ़ाते हैं। அவர் உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா अगर परमेश्वर आपको ऊंचा करना चाहते हैं, அவர் உயர்த்தி காட்டுவார். बस जरूर ऊंचा करेंगे। தேவையே கிடையாது. कुछ जरूरत ही नहीं हो। தெரியுங்களா? सोच कर देखे हो क्या? இதுதான் கொடுமையானவன் செய்யற வேலை. यही एक क्रूर मनुष्य करने का काम है। நிறைய பேர் வரும் இது. अनेक लोग के पास आ गया। யோசிச்சு பாருங்களா, அன்னைக்கு என் ஞானத்தை நான் சூனியமானனா நான் எப்படிங்க இங்கே பாஸ்டா இருக்கிறது, நான் எப்படி உங்களுக்கு போதிக்கிறது, நான் எப்படி இந்த சபையை நடத்துறது? அப்போ இந்த சபையை பிசாசு அடிக்கணும்னு பார்க்குறான், இங்கே இருக்கிற ஜனங்களை சிதறடிக்கணும்னு பார்க்குறான். அப்போ யாரை தாக்கினா போதும்? என் ஞானத்தை அடித்தா போதும், முட்டாளாயிட்டனா போதும், வாழ்க்கையே காலி இல்லை. देखिए पास्टर, अगर उन दिनों में अगर ज्ञान को शून्य करे होते तो आज जो सेवकाई में शैतान जो भी कार्य लेकर आ रहा है कि नष्ट करते ஒன்றும் இல்லாம போயிடும்ல, सब कुछ बर्बाद हो जाती है। யோசிச்சு பாருங்க, आप सोच कर देखे, இதெல்லாம் நடக்குங்க. ये सब होगा। கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். उपद्रवी मनुष्य अपने पड़ोसी को फुसलाकर कुमार्ग पर चलाता है। அது பேர் புரியுது? இதெல்லாம் कितने लोग समझ पा रहे हैं?
அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல சூப்பரா பேசுவான். कुछ समय जब बहुत अच्छे से बात करेंगे, உஷாரா இருங்க, உங்க ஞானத்தை காலி பண்ணுவான். आप सावधान रहे, आपको ज्ञान को जो है नष्ट कर देते हैं। ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ அழகாக பண்ணிக்கலாம், நீ வந்து உனக்கு நீ டேக்ஸ் கட்டிக்கலாம், நீ உனக்கு சரியாயிடும், எல்லாம் நல்லா ஆகிடும். ஒன்றாகாது. இதெல்லாம் வந்து கொடுமை. நம்ம ஞானத்தை சூனியமாக்குற நயங்காட்டுகிற வேலைகளை விலக்கி வாழணும். நம்ம देखिए हमारा जीवन ऐसा होना चाहिए कि हमें जो फुसलाते हैं उन कार्यों से दूर रहे, कि कह सकते हैं कि ये हो जाएगा वो हो जाएगा, परंतु उनसे दूर रहे। நீ நிறைய பேர் இது மாதிரிலாம் போயிடறாங்க பாருங்க. आज अनेक लोग वैसे भी गए हैं। இந்த நயங்காட்டுதல போய் விழுந்தவங்க ஏராளமான பேர். फुसलाने के कारण अनेक लोग नीचे गिरे हैं। நான் சும்மா சொல்லுங்க, मैं ऐसे ही नहीं कह रहा हूँ, வாழ்க்கையே போயிடும். जीवन ही बर्बाद हो जाए। அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய், அதை செய், இதை செஞ்சா நல்லா வரும், அதை பண்ணா இதை நல்லா வரும். கடைசியில் தெருவில் எட்டு மணிக்கு வச்சுட்டு போயிடுவான். देखिए तू ये कर वो कर, इसके करने से तुझे भला होगा, अगर वे करे तो वो उससे अच्छा होगा, परंतु वो अंत में आपको जो है रास्ते में खड़ा कर देगी। ஞானம் முக்கியம். ज्ञान आवश्यकता है। எதை சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கல, आप किसे कमाए ना कमाए, பைபிள் சொல்லுது वचन कहता है ஞானத்தை சம்பாதி. आप ज्ञान को ஆமென். कमाए। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல சொல்லுங்க, எதை சம்பாதிக்கிறோ சம்பாதிக்கிறோ. बगल में देख कर आप कुछ कमाए ना कमाए, ஞானத்தை சம்பாதி. आप बुद्धि को कमाए। ஆமென். आमेन। ரொம்ப அவசியம் பாருங்க. बहुत आवश्यक है। இந்த மாதிரி அவசியம் நினைக்கிறீங்க? कितने लोग सोचते हैं कि आवश्यक है। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல வாங்க. नीति वचन 3 अध्याय में आ जाए, அதில் கொஞ்சம் விளக்குறாரு, ரொம்ப அழகமா விளக்குறாரு. इसमें बहुत अच्छी प्रकार से बताते हैं। देखिए இதுல இருந்து வாசிக்கிறேன். पहला वचन से पढ़ेंगे। என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். हे मेरे पुत्र, मेरी शिक्षा को ना भूलना, अपने हृदय में मेरी आज्ञाओं को रखे रहना। கர்த்தர் சொல்றாருங்க, இது परमेश्वर कहते என் हैं, மகனே. हे मेरे पुत्र, அந்த போதகம்ன்றது பாருங்க, அது ஞானம் ये जो शिक्षा है वही है ज्ञान। இல்லையா? ஞானம் எப்படி உள்ள வரும்? अब ज्ञान कैसे हमारे भीतर आती है? ஒரு போதனைக்கு வருது இல்ல, एक शिक्षा के द्वारा। கடவுளுடைய வார்த்தையினுடைய போதனையை கேட்கும்போது ஞானம் வருதா? परमेश्वर की वचन की जो शिक्षा को हम सुनते हैं அவர் तब हमारे சொல்றாரு, भीतर आती है। அவர் சொல்றாரு, என் வார்த்தையில வர போதகத்தை மறவாதே, मेरे वचन में जो आने वाली शिक्षा को तू ना உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். अपने हृदय में मेरी आज्ञा அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். क्योंकि ऐसा करने से तेरी आयु बढ़ेगी और तू अधिक कुशल से रहेगा। நாட்கள் जो है आयु बढ़ेगी। நீடிய நாட்களுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? अब आयु और जो है ज्ञान का संबंध है क्या? அப்ப நீடிய நாட்களா நான் வாழணும், अब जो है दीर्घायु நான் தீர்காயுசா வாழணும், दीर्घायु के साथ அதுக்கு என்ன வேணும்? उसके लिए क्या आवश्यकता है? சிலர் சொல்லுவாங்க, நல்லா ஜிம்முக்கு போங்க பாஸ்டர், कुछ लोग कहेंगे अच्छे से जिम जाइए पास्टर, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா பார்த்துனே இருங்க பாஸ்டர், अच्छे हॉस्पिटल में जाए पास्टर, நல்லா செக் பண்ணீங்க பாஸ்டர், अच्छे से चेक நல்லா कर, டயட் மெயின்டைன் பண்ணுங்க अच्छे பாஸ்டர். से अपने खाने पीने को maintain நல்லதுதாங்க, करें। எல்லாம் நல்லதுங்க. ये सब कुछ भला है, அது ஒரு எக்ஸசைஸ் தான், एक एक्सरसाइज है, மெடிசன் நல்லதுதான், दवा अच्छा है, சாப்பாடு நல்லதுதான். खाना ஆனா बड़ा भला है। தீர்காயுஸ் எதுல இருக்குது? परंतु दीर्घायु किसमें है? சொல்லுங்க, आप बताए, யாராவது வாய் தரங்களேன். தீர்காயுஸ் எதுல இருக்குது? दीर्घायु किसमें रखा गया? ஞானத்துல இருக்குது. ज्ञान में रखा गया। நீடிய நாள் எதுல இருக்குது? जो है ஞானத்துல இருக்குது. आयु किसमें है? சமாதானம் எதுல இருக்குது? शांति किसमें है? ஞானத்துல இருக்கு. அவர் சொல்றார், பெருக பண்ணுவேன். जो कहता है कि मैं कुशल से அந்த रखूंगा, வார்த்தை அப்படி இல்ல, பெருக பண்ணுவேன். अधिक कुशल से रहेंगे। அல்லேலூயா. அது பேர் விளக்குது இதெல்லாம். कितने लोग समझ पा रहे हैं? பாருங்க, நிறைய பேருக்கு ஞானத்துல அப்போ ஞானம் இல்லைன்னு சொன்னாதான் பாருங்க அந்த மரணங்கள் சில காரியங்களா ஏற்படுது. देखिए कुछ लोग को ज्ञान नहीं होने के कारण कुछ मृत्यु या फिर कार्य वैसे होते हैं। அப்ப ஞானம் இருந்துச்சுன்னா अगर ज्ञान हो तो நீடிய நாளா வாழலாம். जो है दीर्घायु के साथ जी सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒருத்தனை சீக்கிரமா சாவடிக்கணும்னா கத்தியத்து குத்த தேவையில்ல, அந்த ஞானத்தை குறைச்சிட்டாவே போதும், சீக்கிரம் செத்து போயிடும். एक मनुष्य को जो है अब मारना है तो एक चाकू लेके मारने की जरूरत नहीं है, परंतु ज्ञान कम कर दे तो काफी है। தீர்காயுஸ் போயிடுதுன்றான். दीर्घायु चले जाती है। மூணுல சொல்றார், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளில் எழுதிக்கொள். तीसरा वचन कहता है, कृपा और सच्चाई तुझसे अलग ना होने पाए, वरन उनको अपने गले का हार बनाना और अपनी हृदय रूपी पटिया पर लिखना। அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். तो परमेश्वर और मनुष्य दोनों का अनुग्रह पाएगा, तू अति बुद्धिमान होगा। சொல்றார், ஞானத்தை நல்லா வச்சுக்கப்பா, तो अपने ज्ञान को सही से रख। தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் உனக்கு தயவு உண்டாகுன்றாரு. तो परमेश्वर और मनुष्य दोनों का अनुग्रह पाएगा। தயவு எவ்வளவு பெருசு தெரியுங்க? अनुग्रह कितना बड़ा है पता है? கடவுளுடைய தயவு எனக்கு கிடைக்குது, அதை விட பெருசு என்ன வேணும்? परमेश्वर की दया मुझे मिलती है, उससे महान क्या है?
தேவனுடைய தயவு வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் சாதாரணமா இல்ல அவன் அசாதாரணமா மாறிடுவான். अगर परमेश्वर की दया आ गई तो एक मनुष्य साधारण नहीं वरन असाधारण मनुष्य बन जाएगा। ரெண்டாவது சொல்றாரு மனுஷனுடைய கண்களிலும் தயவு உண்டு. दूसरा कहता है मनुष्य की आंखों में भी अनुग्रह मिलेगा। போகிற இடமெல்லாம் உனக்கு வாய்க்கும். तो जहां भी जाते हैं वहां வேலை सब செய்யற இடமெல்லாம் உனக்கு நன்மையா இருக்கும். सारे कामकाज में आपका भला रहेगा, உன் பேச்சு நல்லா இருக்கும். आपकी बोली भला சொல்ற रहेगी। நல்லா இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. தேவனுடைய பார்வையில் தயவு, மனுஷனுடைய பார்வையில தயவுன்றார். वहां पर कहते हैं तो परमेश्वर और मनुष्य दोनों का अनुग्रह पाएगा। அல்லேலூயா हालेलुया। சொல்லுங்க, ஞானம் வந்துச்சுன்னா अगर ज्ञान आ गया तो கடவுளுடைய தயவு நம்மகிட்ட இருக்குது. परमेश्वर की अनुग्रह हमारे साथ है। அது பேர் புரியுது இதெல்லாம். कितने लोग समझ पा रहे हैं? அடுத்து சொல்றாரு பாருங்க, इसके बाद देखिए, உன் சுய புத்தி மேல் சாயாமல். तू अपनी समझ का सहारा ना लेना। இது கொஞ்சம் வேற மாதிரி. இது ये जो है दूसरे रूप, சுய புத்தின்றதெல்லாம் ஐநோ பார்ட்டிங்க. ये जो स्वयं है ये आई नो, यानी कि मैं जानता हूँ, ஐநோ मैं जानता हूँ, எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब मालूम है, எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. मुझे किसी को बताने की जरूरत नहीं है, எனக்கு தெரியாத விஷயமே ஒண்ணும் கிடையாது. मुझे नहीं जानने वाला कार्य कुछ भी नहीं है। சொல்றாரு, இந்த ஐநோ பார்ட்டிங்க எல்லாம் பெருசா ஜெயிக்க தோத்து போயிடும். ये जो भी मैं जानता हूँ करके बात कहते हैं वे लोग हार जाएंगे। பாருங்க, இந்த ஐநோன்றது என்னன்னா, எனக்கு தெரியும், ये आई नो जो है मैं என் जानता हूँ, அனுபவம் எவ்வளவு தெரியுமா, मेरा अनुभव என் कितना पता है, எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, मेरा अनुभव आपको पता है நான் क्या, கத்துக்கிட்டு வந்தது தெரியுமா. मैं जो सीख कर आया वो आप जानते हो। அனுபவம் வேற, ஞானம் வேற. अनुभव दूसरा है और ज्ञान अलग है। சொல்லுங்க, அனுபவம் வேற, ஞானம் வேற. अनुभव दूसरा है और ज्ञान நிறைய अलग है। நிறைய பேருக்குள்ள அனுபவம் தெரியுமா, कुछ लोग कहते हैं अनुभव पता है நான் கடந்து आपको, வந்தது தெரியுமா, मैं जिस राह में आया पता है அதனால आपको, தான் அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியும். मैं जानता हूँ நான் क्या, எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், मैं कितने लोगों को நான் देखा எவ்வளவு हूँ, காரியத்தை பார்த்திருக்கேன், कितने कार्यों को நான் देखा हूँ, எங்கெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறேன். कहाँ कहाँ गया, எல்லாம் இருக்கலாம், ये सब हो सकता है, ஆனா ஞானம்ன்றது அது இல்ல. परंतु ज्ञान वह नहीं है, ஞானம் வேற. ज्ञान दूसरा है। அது பேர் புரியுது. कितने लोग समझ पा रहे हैं? அப்புறம் இந்த ஐநோ பார்ட்டிங்கெல்லாம் குடும்பத்துல கூட அப்படிதான் இருக்கும். ये जो लोग आइनो कहते हैं वे लोग अपने परिवार में भी वैसे ही இந்த है। கணவன் மனைவி இருக்காங்களே, जो पति और पत्नी है, இந்த கணவன் மனைவி கூட இருக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு வீட்டுல மனைவி ஐநோவா இருப்பாங்க, சில வீட்டுல கணவன் ஐநோவா இருப்பாங்க. देखिए कुछ परिवार में पत्नी जो है मैं जानती हूँ आइनो रहते हैं, और पति कुछ परिवार में वैसे रहते हैं। சிலதுல அந்த அம்மா சொல்லலாம், அவர் ஒண்ணும் தெரியாதுங்க, நான் எடுக்கிறதா முடியும். कुछ समय में स्त्री कहती है कि मैं जो निर्णय लेती वही हूँ, அவர் ஒண்ணுமே புரியாதுங்க, तो कुछ नहीं मालूम, அவர்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. उनसे हम कुछ नहीं कह सकते हैं। இந்த அம்மா சொல்லணும், எனக்கு தெரிய ஐநோ. ये स्त्री कहेंगे कि சில मुझे வீட்டுல पता है। போனீங்கன்னா இந்த ஐயா சொல்லுவாரு, ये मनुष्य में எங்க कुछ रहते हैं। மனைவியெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, मेरे पत्नी को कुछ नहीं அதெல்லாம் पता, தத்திங்க, वे जो है बेकार, ஐநோங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க, मुझे पता है நான் सब எடுக்கிறதா कुछ, முடிவு. मैं ही निर्णय लेता हूँ। இதெல்லாம் வாழ்க்கைக்கே ஒத்து வராதுங்க. ये जो है जीवन के लिए सही नहीं है। கர்த்தர் குடும்பத்தை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? परमेश्वर परिवार को कैसे रखे சுய புத்தி மேல ரெண்டு பேருமே சாயாதீங்க. स्वयं बुद्धि में ना रहे, ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து பேசுங்க, दोनों मिलकर आकर बात करें, அங்க கர்த்தர் ஞானம் வரும்ன்ற. वहां पर परमेश्वर की बुद्धि आएगी। ஹalleluya. हालेलुया। கணவனும் மனைவியோ எந்த காரியத்தை டிஸ்கஸ் பண்ணணும்ன்றாரு. पति और पत्नी कुछ भी कार्य का जो है डिस्कस பேசு. करें, आप बात करें, புரிய வை. आप समझाएं, அவங்க உங்ககிட்ட பேசிட்டோம், आप वे उनसे ரெண்டு आपसे बात பேரும் करें, சேர்ந்து ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. दोनों मिलकर एक कार्य को जो है डिस्कस அவங்களுக்கு करें। தெரியாததை நீ சொல்லு, उनको जो नहीं पता आप बताएं, உனக்கு தெரியாத அவங்களுக்கு சொல்லு. जो उनको नहीं पता आप उनको बताएं। சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, उसके बाद में कहते हैं சுய புத்தி மேல் சாயாத. तू अपनी समझ का सहारा ना लेना। சொல்லிட்டு சொல்றாரு, முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. इसके बाद कहते हैं वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றேங்க, मैं आपसे कहता हूँ கணவனும் மனைவியும் எந்த குடும்பத்துல ஒற்றுமையா இணைந்து ஆலோசனை பண்ணி காரியங்களை முடிவெடுக்கிறாங்களோ அந்த குடும்பம் இந்த பூமியிலே பரலோகம் மாதிரி வாழும். देखिए जो परिवार जो है अब दोनों बैठकर जो है बात कर कर जो है आलोचना लेकर सलाह लेकर जो निर्णय लेते हैं उनके जीवन यहाँ पर इस स्वर्ग राज्य के जीवन के समान होगा। ஐநோன்னு போகாதீங்க, मैं जानता हूँ कर कर मत जाए, அது சாபம், அது वह एक श्राप है, அது ஞானம் கிடையாது, वह ज्ञान नहीं है, அது வந்து தீமை. वो जो बुराई है। அதனாலதான் சில நேரத்துல குடும்பங்கள் வந்து பாருங்களேன், நல்ல ஒரு சமாதானத்திலேயே இல்லைன்னா இந்த ஐநோ ஜாஸ்தி இருக்கும். क्योंकि कुछ परिवार में क्यों शांति नहीं है परंतु वे सब कुछ जानते हैं करके रहते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு முறை ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க, एक बार एक माँ जी आई थी, அவங்க வந்து சபை கட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்க, वे जो कलीसिया बनाने के लिए पैसा दी थी, நல்ல பெரிய காசு தான். एक अच्छा बड़ा पैसा था, ஆனா அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, परंतु उनका जो हस्बैंड बाहरी देश நல்ல 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 ஆட்கள். अच्छे मनुष्य थे। ஆனா இந்த அம்மா சொல்லுது, நான் அந்த பணம் கொடுக்குறேன் வாங்கி. अब मैं माता कहती है आप इससे पैसा ले ले। நான் கேட்டேன், அவருக்கு தெரியுமா இது? मैंने पूछा कि आपके पति को पता है? இல்ல, அவர்கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு. अगर उनसे कहे तो बस அவர் அங்கிருந்து இங்க வரும்போது நான் சொல்லிக்கிறேன். जब यहाँ पर आएंगे तब मैं उनको बता दूंगी। நான் சொன்ன பணமே தேவையில்லை, திரும்ப आपके पैसे की आवश्यकता नहीं, आप लेकर जाए। புல்பிட்ல இருந்து சொல்றாங்க, मैं पुलपिट से कहता போய் हूँ, பேசல. मैं झूठ नहीं बोल रहा हूँ। அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணி वे वहां से फोन कर कर என்கிட்ட சொல்லணும், मुझसे कहे அப்பதான் நான் வாங்குவேன். तभी मैं लूंगा, அதுவும் அவர் சொல்றதா வாங்குவேன். तभी अगर वे कहे तभी लूंगा। அது நம்ம சொல்ல,
அவரு புரியாது. नहीं वे नहीं समझ पाएंगे, அவர் இந்த மாதிரி பெருசாலாம் கிடையாது. वे इतना महान सब नहीं है। நீங்க வாங்கிக்கங்க, आप ले ले, இதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. इसमें कोई அவர் समस्या नहीं। வரும்போது உங்க முன்னாடியே சொல்றேன் நான், वो आने के बाद आपके सामने मैं बताऊंगी, வாங்கவே மாட்டேன். मैं लूंगा ही नहीं। அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த மாமா. उसके बाद में बात ठीक है करके चले गए। போய் அவர்கிட்ட சொல்லிடுது, उसके बाद जाकर उन्होंने उनसे அவர் कहा, சொல்லிடுறாரு, वे कहे நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன், मैं यहाँ पर बहुत कष्ट उठाकर कमा रहा हूँ, நீ சொல்றது ரைட்டு தான், तू जो कह रहे हैं सही है, ஆனா அவ்வளோ தொகை கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனசுல தாராளமா இல்ல. परंतु इतना पैसा देने के लिए मेरा मन जो है स्वीकार नहीं कर நான் रहा। ஒரு 10,000 ரூபாய் வேணா கொடுக்குறேன். मैं 10,000 रुपया दे सकता हूँ। அந்த மாதிரி சொல்லி நீயே ஃபோன் பண்ணி சொல்ல, அப்பதான் அதையாவது வாங்குவார். आप खुद जो है फोन कर बताए तभी वे लेंगे। அவர் அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாரு. उसी प्रकार वे फोन भी करे, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுறேன், சொல்லுங்க பிரதர். फोन कर मुझसे बताया, मैंने बोला ठीक இல்ல है बता। சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வாங்கலன்னு சொன்னாங்க. वे कहे जो आप जो है उस पैसे को नहीं लिए, நான் வாங்க மாட்டேன். मैं नहीं लूंगा, சொன்னேன் இல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், मैं 10,000 रुपया दे रहा हूँ, என்னால அவ்வளவு தர முடியல. मेरे से इससे ज्यादा नहीं होगा। நான் சொன்ன கேட்கவே இல்லை பிரதர். मैंने आपसे पूछा ही नहीं ब्रदर, அவங்களா விருப்பமா செஞ்சாங்க. वे लोग अपने आप से जाकर ரொம்ப दिए। சந்தோஷம் பாஸ்டர். बहुत आनंद हुआ पास्टर, இப்படிப்பட்ட ஆளை நான் பார்க்கறதே எனக்கு சந்தோஷம். इस प्रकार का मनुष्य को देखना ही बहुत आनंद हुआ है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விளங்குதுங்க? कितने लोग समझ पा रहे हैं? இன்னைக்கு அந்த உறவு இருக்குது, आज भी वह रिश्ता है, இன்னைக்கு அந்த மரியாதை இருக்குது, आज भी वह सम्मान இன்னைக்கு है, அவங்க நம்மளோட நல்ல ஐக்கியத்துல आज இருக்கிறாங்க. भी वे हमारे साथ अच्छा संबंध रखे हैं। சுய புத்தி மேல போயிடக்கூடாது எப்பவுமே. अपने स्वयं के ऊपर ना जाए, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर का भय मानना ही हमारे சொல்லப்படுது உன் முழு இருதயத்தோடும். अपने पूरे मन से। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? कितने लोग विश्वास சுய करते हैं? புத்தினா என்ன? எனக்கு தெரியறதெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். अब स्वयं बोले तो जो मैं जानता அது हूँ மேல சாயாத. उसके ऊपर तू मत सहारा ना लेना। ஆமென். आमीन। உன் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை இரு. संपूर्ण मन से यहोवा पर भरोसा रख। 6ல சொல்றார் பாருங்க, 6वां वचन உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், उसी को स्मरण कर सब काम करना, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். तब वह तेरे लिए सीधा मार्ग निकालेगा। வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு ये वचन பாருங்க. बहुत நீ अच्छा है। முழுமையா நம்பி தேவன்கிட்ட வரும்போது जब पूरे मन से परमेश्वर के पास आते நீ हो, போற வழி இருக்குது பாரு, आपका जो मार्ग है, அந்த वழியில சில நேரத்துல அந்த பாதை நல்லா இல்ல, कुछ समय वह मार्ग बुरा क्यों ना அந்த हो, பாதை கரடு முரடா இருக்குது, वह जो है सीधा नहीं நிறைய है, கற்கள் நிறைஞ்சிருக்குது, अनेक जो है पत्थर भरा ஒரு है, தெளிவா இல்ல. सही से नहीं है। ஆனா அவர் என்ன சொல்றாரு? परंतु वह क्यों உன் ऐसा சுய कहता है? புத்தி மேல் சாயாம கர்த்தரை நீ பற்றி கொண்டினா तू जब अपना समझ पर ना सहारा लेकर உனக்கு ஒரு परमेश्वर- ஞானம் உண்டாகும். आपके अंदर एक ज्ञान அவர் होगी, சொல்றாரு உன் வழி எல்லாம் உனக்கு சக்சஸா மாறும். आपके सारे मार्ग जो है सिद्ध निकलेंगे। சில நேரத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, कुछ लोग ऐसा भी कहते हैं, பிரதர் அங்க வழியே இல்ல பிரதர். वहां पर मार्ग ही नहीं है ब्रदर। கர்த்தர் அந்த வழியை உண்டாக்குற ஞானத்தை தருவார். परमेश्वर वहां पर मार्ग बनाने का ज्ञान आपको ஒரு देंगे। சிலர் சொல்லுவாங்கல்ல, பிரதர் நிறைய தடை கற்கள் இருக்கு பிரதர், कुछ लोग कहते हैं मेरे सामने अनेक जो है அவ்வளவு पत्थर का சுலபமா रुकावट போக है, முடியாது मैं பிரதர். आसानी से मैं नहीं जा रहा ஆனா हूं। கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவாருங்க. परंतु परमेश्वर एक அந்த ज्ञान ஞானம் देंगे, உள்ள வந்துச்சுன்னா वह ज्ञान अगर आपके अंदर आ गया, நம்மால ரூட்ட போட்டு மேல போலாம். मैं उसके ऊपर जो है रूट बनाकर मैं என் जाऊंगा, பாதை நெய்யாய் பொழியும். मेरा मार्ग जो है निकलेगा, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். परमेश्वर मुझे सहायता करेंगे। பாதை இல்லாத இடங்களில் எனக்காக பாதைகளை உண்டாக்குவார். जहां पर मार्ग नहीं है वहां पर मेरे लिए एक मार्ग को बनाएंगे। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते நிறைய हैं? பேர் சொல்ற சாக்கெல்லாம் சொல்ல முடியாது பாருங்க. अनेक लोग जो कारण बताते हैं वैसा नहीं बता सकते। எனக்கு தெரியுங்க, मुझे पता है, நான் கர்த்தர்ட்ட ஒவ்வொரு முறையும் கேட்பேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க. पास्टर जो हमेशा पूछते हैं मुझे ज्ञान दे। பாதையே இல்லாத இடத்துல கொண்டு போறார். जहां पर मार्ग नहीं है वहां पर लेकर जाते हैं। நான் உன்னை கொண்டு போறேன், मैं तुझे लेकर जाऊंगा, அது செவ்வையா அந்த இடத்துல ஒரு செவ்வையான பாதையா மாத்துறார். वहां एक सीधा मार्ग निकालेगा। இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। எல்லாம் அமைதியாகிறீங்க. सब शांत है। அடுத்து சொல்லப்படுது பாருங்க, अगला देखिए, 7வது வசனம் பாருங்க. 7वां वचन, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. अपनी दृष्टि में बुद्धिमान ना होना। பக்கத்துல சொல்லுங்க, உன்னை ஞானின்னு சொல்லாதே. अपने आप को बुद्धिमान ना ஏன்னா करना। நிறைய பேர் என்ன தெரியுங்களா, நான் ரொம்ப ஞானி. कुछ लोग सोचते हैं मैं बहुत बुद्धिमान। கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं நீ உன்னை ஞானின்னு எண்ணாதே. अपनी दृष्टि में बुद्धिमान ना समझ, கர்த்தருக்கு பயந்து परंतु यहोवा का भय मानना தீமையை விட்டு விலகுன்றார். और बुराई से अलग रहना। சில நேரத்துல அது கூட இல்ல, நம்ம பெருசா ஞானி மாதிரி ஆயிடுவோம். कुछ समय हम अपने आप को बुद्धिमान समझते நீ हैं, உன்னை ஞானி என்று எண்ணாதே. परंतु अपने आप को बुद्धिमान ना समझ। கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, यहोवा का भय मानना और बुराई से अलग அது रहना। உன் ஞாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ऐसा करने से तेरा शरीर भला चंगा और तेरे हड्डियां पुष्ट रहेंगी। அந்த நாபின்னு இருக்குல்ல, நாபி, शरीर அந்த
ஷரீர்னு வருது, நாபின்ற வார்த்தை நாவோட கனெக்ட் ஆகுது. देखिए यहाँ हमारे भाषा में शरीर बताया, परंतु वो जो அது है जीभ के साथ में உன் बताया, சரீரத்துக்கு அப்படி கூட சொல்லாது. वह हमारे शरीर के साथ भी बता सकते हैं। ஞானம் வரும்போது சொல்ல சரீரத்துக்கு ஆரோக்கியம் வரும். हमारे शरीर में जो है चंगाई लाती है, மூடத்தனமான காரியங்கள் விலகுதாம். जो मूर्ख भरा कार्य दूर हो जाती அப்ப ஆரோக்கியத்தை எங்க கொண்டு வர? ஞானத்தோட கனெக்ட் है। பண்றாரு. चंगाई कहाँ से लेकर आती है? वह உன் ज्ञान के साथ சரீரத்துக்கு लेकर அது ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் वह शरीर के लिए भला चंगा और तेरे हड्डियों को पुष्ट कर रखेगी। சொல்லிட்டு சொல்றாரு, इसके बाद कहते हैं, உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. उसके बाद कहते हैं अपनी संपत्ति के द्वारा और अपने भूमि की सारी पहली उपज से यहोवा की प्रतिष्ठा करना। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग ஏன் இதை विश्वास கொண்டு करते வராரு? हैं? ये क्यों लेकर आते हैं? எதுக்கு உன் பொருளாலும் உன் விலை எல்லா முதற் பலனும் கர்த்தரை எது கனம் பண்ணும்? क्यों अपने संपत्ति के द्वारा और अपने भूमि के सारी पहली उपज से यहोवा की प्रतिष्ठा करना ஏன் है? ஏன் அப்படி செய்ய சொல்றாரு? क्यों ऐसा करने को कहते हैं? எல்லாத்துல இதெல்லாம் உலகத்துல தப்பா சொல்றாங்க. இல்லைங்க, இந்த சபையிலே பாருங்க, இந்த காணிக்கை தசுபாகன்னு வாங்கி அவங்க வேலையே இதுதான், இப்படிதான் செய்வாங்கன்னு. देखिए संसार में ऐसे भी कहते हैं, सेवकाई में इनका कार्य ये दशवांश पैसे लेते हैं। கர்த்தர் ஏன் இதை செய்ய வைக்கிறாரு? परमेश्वर इसे क्यों कराते हैं पता है आपको? ஒரு வாழ்க்கையில நான் ஜெயிச்சு மேல வரும்போது मैं जब अपने जीवन में जयवंत होकर ऊपर आता என் हूँ, ஞானத்தினால இதை நான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாது. मैं मेरे ज्ञान से जीता हूँ करके ना कहे। அல்லேலூயா. हालेलुया। இதை நான் சம்பாதிச்சேன், அறிவால சம்பாதிச்சேன், ये मैं अपने बुद्धि से कमाया என் है, ஞானத்தினால मेरे சம்பாதிச்சேன் ज्ञान से मैंने कमाया है। இல்ல. नहीं। அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் நீ சம்பாதிக்கும் போது, प्रत्येक बार जब तुम ஒவ்வொரு முறை कमाते हो, உன் வாழ்க்கையில நீ உயர்ந்து மேல வரும்போது, जब कभी तुम ऊंचा आते ஒவ்வொரு हो, முறை உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் போது, जब कभी तुम्हें आशीषित होते ஒவ்வொரு हो, முறை நான் உன்னை பெருக பண்ணும்போது, प्रत्येक बार जब मैं तुझे உன் மனதுல बढ़ाता हूँ, நினைச்சுக்க, तो अपने मन में सोच कर, நான் உனக்கு கொடுக்கிற ஞானத்தினால தான் நீ மேல வர. मैं जो ज्ञान देता हूँ उसके द्वारा ही तू ऊपर என் आया ஞானம் है। தான் உன்னை உயர்த்துதுன்றதை நீ மறக்க கூடாது. मेरा ज्ञान ही तुझे ऊंचा लेकर आता है करके ना அதுக்காக भूल। தான் சொல்றாரு, इसीलिए वे कहते हैं, உன் பொருளாலும் உன் விலையின் எல்லா முதற் பலனினாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. अपनी संपत्ति के द्वारा और अपनी भूमि के सारी पहली उपज से यहोवा को ये। प्रतिष्ठा करना। உன் அறிவு இல்ல, तुम्हारी ज्ञान ஒவ்வொரு नहीं, முறையும் சொல்லு, प्रत्येक बार क्या है? நான் தேவ ஞானத்தினால இயக்கப்படுறேன். मैं परमेश्वर के ज्ञान के द्वारा चलाया எனக்குள்ள जाता தேவ हूँ। ஞானம் இயங்குது, मेरे अंदर परमेश्वर की எனக்குள்ள ज्ञान தேவ चलती ஞானம் है। செயல்படுது. मेरे अंदर परमेश्वर की ज्ञान चलती है। அப்ப ஒவ்வொரு முறையும் நான் இந்த காணிக்கை தசமாக வரும்போது जब भी मैं अपना दशवांश और भेंट को நான் लेकर என்ன आता हूँ, விசுவாசிக்கிறேன்? मैं क्या विश्वास करता என் हूँ? ஞானத்தினால இதை நான் செய்யல, मेरे ज्ञान के द्वारा मैं नहीं कर रहा हूँ, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால இதை நான் परंतु செய்யறேன். ऊपर से आने वाली ज्ञान के द्वारा कर பரலோகத்தில் रहा हूँ। இருக்கிற பிதாவினுடைய ஞானத்தினால இதை நான் செய்யறேன். स्वर्ग राज्य के पिता के ज्ञान के द्वारा இந்த कर रहा हूँ। உலகத்தை தேவன் எந்த ஞானத்தை கொண்டு உருவாக்கினாரோ, इस संसार को जो ज्ञान के द्वारा परमेश्वर ने रचा था, சூரியன், சந்திரன், பூமி, நிலங்கள், இயற்கைகள் எதை கொண்டு உருவாக்கினாரோ, सूर्य, चंद्रमा, भूमि और सारे चीजों को जिससे परमेश्वर ने उत्पन्न அந்த किया, ஞானத்தை கொண்டு उस ज्ञान को लेकर என் காரியத்தை நான் வாய்க்க मैं பண்ணுறேன். मेरे कार्य को सिद्ध करता அப்ப हूँ। ஒவ்வொரு முறையும் என் பொருளாலும் என் விலையின் முதற் பலனை கொண்டு வரும்போது நான் உன்னை விசுவாசிக்கிற ஆழமா என் ஞானத்தினால அல்ல, தேவ ஞானத்தினால நான் வாழ்றேன். प्रत्येक बार मैं जब अपना संपत्ति और अपना पहली उपज को लेकर आता हूँ, तो वह मेरे ज्ञान से नहीं परंतु परमेश्वर के ज्ञान से मैं देता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அந்த மாதிரி விளங்குது. कितने लोग समझ पा रहे हैं? சும்மா இதெல்லாம் பாருங்க, ஞானத்தை கொண்டு வரும்போது ஏன் பொருளாதாரத்தை கனெக்ட் பண்றாரு? अब यहाँ पर ज्ञान के विषय में बता रहे हैं, तो क्यों यहाँ पर संपत्ति को बता रहे हैं? ஞானம்னா ஞானத்தோட போயிடலாமே, ज्ञान है तो ज्ञान के साथ ही जा सकते அதை हैं। நான் நம்பணுமே. इसे मैं विश्वास करना चाहिए। இப்ப சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம், இல்லைங்க என் திறமையில அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. कुछ समय में ऐसा कहते हैं मेरे प्रतिभा के द्वारा, परंतु ऐसा नहीं है। 10 சொல்றாரு, 10वां वचन में, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், इस प्रकार तेरे खत्ते भरे पूरे रहेंगे உன் ஆலயங்களில் திராட்சை ரசம் புரண்டோடும். और तेरे रसकुंडों में नया दाख मधु उमड़ता रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அதை பேர் விசுவாசி. कितने लोग विश्वास करते हैं? அப்ப ஞானம் எல்லாத்துக்குமே மேலா இருக்கு. अब ज्ञान जो है सबसे उचित है। வாழ்க்கை நல்லா இருக்கணும், जीवन भला रहना चाहिए, குடும்பம் நல்லா இருக்கணும், परिवार अगर भला होना है, शरीर तो நல்லா இருக்கணும், शरीर अगर अच्छा रहना பொருளாதாரம் நல்லா है, இருக்கணும். समृद्धि अच्छा रहना है, இதெல்லாம் ஞானத்துல கனெக்ட் ஆகுது. ये सब ज्ञान में जो है मिला हुआ है। அப்ப ஞானத்தை கனெக்ட் ஆச்சுன்னா ஞானத்தை எப்படி செயல்படணும்னு கத்துக்கணும். अब ज्ञान अगर इसमें मिला हुआ है, तो ज्ञान के அப்ப साथ ஞானம் कैसे எங்கிருந்து வருது? ज्ञान कहाँ से आती है? கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் ஆரம்பிக்குதான். परमेश्वर का भय मानना है वहीं से शुरू होती है। கர்த்தருக்கு கனத்தை கொடுக்குறோம், परमेश्वर का सम्मान देने पर, ரெஃபரன்ஸ் जो है सम्मान देना, மரியாதை கொடுக்குறேன். वहां पर आदर करना, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறேன். प्रतिदिन परमेश्वर का सम्मान करना। பாருங்க, அந்த நயம் காட்டுதல் ஒரு நாள் வரல தெளிலாகிட்ட, देखिए फुसलाना जो है दलीला के पास एक டே दिन பை नहीं டே आया, வேலை செய்யுது. वह प्रतिदिन काम कर रहा அப்ப था। இந்த பூமியில நான் வாழணுங்க, इस पृथ्वी में मुझे जीना है, ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்துக்கிட்ட வந்து நிக்கணும். प्रतिदिन उस ज्ञान के सामने मुझे जाकर கர்த்தருக்கு खड़ा நான் ஒரு होना है। மரியாதை கொடுக்கணும், परमेश्वर के लिए एक இந்த सम्मान வார்த்தைக்கு देना ஒரு है, மரியாதை கொடுக்கணும், वचन को एक सम्मान அவருடைய देना है, பிரசன்ஸ்க்கு ஒரு மரியாதை की கொடுக்கணும். उपस्थिति को सम्मान देना அப்ப है। கர்த்தருக்கு நான் மரியாதை கொடுக்க கொடுக்க जब मैं परमेश्वर को सम्मान
देता हूँ, எனக்குள்ள ஞானம் ஆரம்பிச்சுனே இருக்குது பாருங்க. मेरे अंदर जो है ज्ञान रचती रहती है। இது ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் பைபிள் சொல்லுது. ये प्रतिदिन करके परमेश्वर का वचन कहता है, இந்த உலகத்துல நான் ஜெயிக்கணும்னா इस संसार में अगर मुझे जयवंत रहना है, கர்த்தர் ஞானம் மாத்திரம் தான் அந்த வெற்றியை தரும். परमेश्वर के ज्ञान के द्वारा ही मैं जयवंत रह सकता हूँ। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। நேரம் ஆகி போச்சு. समय हो गया, நம்ம யாரும் எழுந்து நிற்கலாம். हम सब उठकर खड़े हो जाएंगे, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். हाथों को उठाकर स्तुति करें। எல்லா கரங்களை உயர்த்தி सब अपने हाथों को उठाकर, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து सब ஸ்தோத்திரம் अपने मुंह பண்ணுங்க. को खोलकर थोड़ी देर கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானம் ஆண்டவர். पूछिए परमेश्वर आपकी ज्ञान, அந்த தேவ ஞானம், बस परमेश्वर की தேவ ध्यान, ஞானம் ஆண்டவரே. उस परमेश्वर की ज्ञान ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அந்த தேவ ஞானம், हमारे अंदर, वह परमेश्वर की ज्ञान चाहिए। எல்லா சூழ்நிலையிலும் தேவ ஞானம், हर एक परिस्थिति में आपकी ज्ञान, எல்லா காரியத்திலும் தேவ ஞானம். हर एक कार्य में आपकी ज्ञान, இயேசு நாமத்தினாலே यीशु मसीह के नाम से கர்த்தாவே நீர் கொடுக்கிறபடினால நன்றி. आप जो दे रहे हैं उसके लिए धन्यवाद இயேசு परमेश्वर। நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஞானங்கள் கிரியை செய்கிறபடினால நன்றி. वह ज्ञान हमारे लिए क्रिया कर रहे हैं उसके लिए சபை धन्यवाद। ஆசீர்வதிக்கிறங்க கர்த்தாவே. कलीसिया को आशीष करते हैं, சபைக்குள்ளாக தேவ ஞானம் கிரியை செய்வதாக, हमारे कलीसिया के अंदर परमेश्वर की ज्ञान क्रिया தேவ करे, ஞானம் கிரியை செய்வதாக. परमेश्वर की ज्ञान क्रिया करे, எல்லா பகுதிகளிலும் தேவ ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. सारे कार्यों में परमेश्वर की ज्ञान बढ़ने வேலை पाए, செய்யற இடங்களில் தேவ ஞானம் விளங்கட்டும். काम करने वाले जगहों पर परमेश्वर கணவன் की மனைவி ज्ञान बढ़े, உறவுல தேவ ஞானம் விளங்கட்டும். पति पत्नी के रिश्ता में परमेश्वर की ज्ञान बढ़े, பொருளாதாரத்துல தேவ ஞானம் விளங்கட்டும். समृद्धि में परमेश्वर की ज्ञान बढ़े, ஆண்டவரே சரீர சுகத்துல தேவ ஞானம் விளங்கட்டும். शरीर की चंगाई में परमेश्वर की ज्ञान बढ़े। நானே உனக்கு தீர்காயுசு நீடிய நாள் சொன்னீரே ஆண்டவர். मैं ही तुम्हारे लिए दीर्घायु और लंबा आयु हूं करके கர்த்தர் बताया அப்படி है। செய்கிறபடினால் நன்றி செலுத்தும். परमेश्वर आप ऐसा करने के लिए हम धन्यवाद करते எல்லா हैं। மன அழுத்தங்கள் விலகட்டும். सारे मन के बोझ जो है दूर எல்லா होने पाए, பணத்தினுடைய கடன் தொல்லைகள் இயேசு நாமத்துல விலகட்டும். सारे पैसे के जो है कार्य सब दूर हो जाए, கர்த்தர் கரம் கூட இருப்பதாக. परमेश्वर की हाथ हमारे போகிலும் साथ, வரிகளும் காத்துக்கொள்வீராக. जाने और आने में आपकी सहायता रहे, குடும்பங்களில் சமாதானம் பெருகுவதாக. परिवार में शांति बढ़ने पाए, முழு இருதயத்தோட உன் கர்த்தரை நீ கனம் பண்ணுன்னு சொல்வது போல अपने पूरे मन से जो है परमेश्वर का सम्मान कर, जैसे बताया, கர்த்தாவே உம்மை கனம் பண்ணுகிறோம். परमेश्वर आपको जो है आदर देते हैं, பெரிய காரியங்களை செய்வீராக. महान कार्य को करिएगा, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே यीशु मसीह के बहुमूल्य नाम से நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. धन्यवाद करके प्रार्थना मांगते हैं परमेश्वर। ஆமென். आमीन। கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் पवित्र आत्मा की सहभागिता மீண்டும் சதா காலம் தரும் आपसे இருப்பதாக. लेकर सदा सर्वदा बने रहे। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर आपको आशीष करे हैं। எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. कितने लोग आनंदित हैं?